பார்ப்போமாக. தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமாக. இப்போதே நம்முடைய மத்தியில தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த ஸ்தோத்திர ஜபத்தில், இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்தில் தேவ ஆவியானவர் வல்லமையா இறங்குகிறார். ரபாடி கரவதகதிரே தீரானா கரவதகதிரா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாக, ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்த முடியாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான விசேஷித்த கிருபையை கத்த தர முடியாது. இதோ அவர் நம்முடைய மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போதே 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 கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கத்த தந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய லட்சத்தின்படி நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லாரும் மேலேயும் இப்போது கல்வாரி இரத்தத்தை வைத்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். அப்படி துதிக்கும்போது இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை பத்திரப்படுத்துவார். இந்த நாளுக்கு தேவையான கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கும் தருவார், நமக்கும் தருவார், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தருவார். அப்படின்னால எல்லாரும் மேலே கல்வாரி இரத்தத்தை வைக்கிறேன் என்று சொல்லி நாம் இப்போது கர்த்தரை சோதரிவோமா? சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் சோத்ராம் சோத்ரா சோத்ராம் சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா. ஆமென். அப்படி நாம் சோதரிக்கும் போது நம்முடைய குடும்பத்தில் அடிமைத்தனத்தின் வல்லமைகள், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான அடிமைத்தனத்தின் வல்லமைகள், நம்முடைய குடும்பத்தை அடிமைத்தனத்தின் வல்லமைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற துரைத்தனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். துதிக்கும் போது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்கும் போது ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். துதிக்க துதிக்க என்ன ஆர்ப்பரிக்கும் போது எரிகோவின் மதில் விழுந்தது. அப்படினால நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு துதிக்கிற நிமித்தமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான துரத்தனத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான கீழ்ப்படியாமையின் ஆவி எல்லாவற்றையும் கர்த்தர் இப்போதே நிர்மூலமாக்கி இருக்கிறார். அதுக்காக நாம் அவரை சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா வைசலோ 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 வைசலோ. ஆமென். சோத்ராம் 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 சோத்ரா வைசலோ 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 வைசலோ. ஆமென். ரபாடி கரபதகதிரி கரபதகதிரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா. ஆமென். அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த மகா பெரிய தேவன் அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் துதிக்கும் போது ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். நாம் துதிக்கும் போது தேவ கிருபையை பெற்றுக்கொண்டோம். இந்த நாளெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும், தேவ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, எங்கெல்லாம் போகிறாங்களோ எல்லா இடங்களிலேயும் தேவ கிருபை அவர்களை பாதுகாக்க வேண்டும். தேவ கிருபை அவர்களை பத்திரப்படுத்த வேண்டும். தேவ வல்லமை அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படினால நேசருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, தேவாதி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சோதரிப்போ. சோத்ராம் 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 சோத்ரா வைசலா 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 வைசலா. ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ரா வைசலா 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 வைசலா. சோத்ராம் 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 சோத்ரா. இன்றைக்கு தேவையான சகலவித நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும். எல்லாவித நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப முடியாது. எந்த விதத்திலும் ஆசீர்வாத தடைகள் நம்மளும் காணப்படக்கூடாது. பிசாசானவன் நம்ம தடையை கொண்டு வரக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்போ இஸ்ரவேலாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவாதி தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படினால ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்.
அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காக்கிறவர். அப்படினால அந்த நேசருடைய கரத்திலே ஒப்புடுது, ஆசீர்வதிக்கிற நேசருடைய கரத்தில் ஒப்புடுது. சோத்திரிப்போ, சோத்ராம் 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 சோத்ரா, வைசலா 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 வைசலா, ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா, இயேசுவே. சோத்ராம் 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 சோத்ரா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஆமென். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா, இயேசுவே. சோத்ராம் 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 சோத்ரா, சோத்ராம் 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 சோத்ரா, இயேசுவே. ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆற்றி தேற்ற வேண்டும். என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னாரே, ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவரால் தேற்றப்பட வேண்டும், அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் எங்கிருக்கிறதான எல்லா விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் ஆதரிக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது, பலப்படுத்தி பாதுகாக்க முடியாது. எந்த விதமான காரியங்கள் எழும்பி வராதபடி சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். உலகம் எங்கிருக்கிறதான விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. நேசருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா, சோத்ராம் 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 சோத்ரா, வைசலா வைசலா வைசலா. ஆமென். சோத்ராம் 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 சோத்ரா, சோத்ராம் 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 சோத்ரா, ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா, இயேசுவே. சோத்ராம் 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 சோத்ரா, ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா. நன்றி 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 நன்றி. ஆமென். கர்த்தருக்கு இந்த காலையில் நன்றி செலுத்தும் போது இந்த நாளை, இந்த 14ஆம் தேதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவா. இன்றைக்கு இருக்க எல்லா ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்திலிருந்து ஜபிக்கிற ஜபங்களை, ஏறெடுக்கிற ஜபங்களை, வியாதியஸ்தருக்காக ஜபிக்கலாம். இல்லை நமக்கு காலையில் உபவாச ஜபம் இருக்கிறது. எல்லா ஜபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா ஜபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ததற்காக சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா, வைசலா 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 வைசலா, ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ரா, இயேசுவே. சோத்ராம் 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 சோத்ரா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவே. சோத்ராம் 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 சோத்ரா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவே. சோத்ராம் சோத்ராம் சோத்ரா, வைசலா வைசலா, ஏசப்பா. சோத்ராம் 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 சோத்ரா, ஆமென். சோத்ராம் சோத்ராம் சோத்ரா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்றால், உங்களுக்கு ஏதாவது காரியங்களை தேவன் சொல்லியிருப்பார் என்றால் இப்போது நீங்கள் சொல்லலாம். சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா. அநேக குடும்பங்களில் நீங்கள் சொல்லலை, ஆவியானவர் இங்கே சொல்ல அநேக குடும்பங்களில் இளைப்பாறுதல் இல்லை. பிள்ளைகள் நிமித்தமாக இல்லை, குடும்பத்தில் மனைவி நிமித்தமாக இல்லை, இல்லைன்னா புருஷன் நிமித்தமாக இல்லை, இல்லை பிள்ளைகள் நிமித்தமாக இல்லை, இல்லைன்னா மருமகன் நிமித்தமாக இல்லை. இப்படி பல குடும்பங்களிலும் பலவிதமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. இதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி தேவ ஜனங்களுக்கு தேவன் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் தேவன் தருவேன். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ மருமகன் நிமித்தமாய் இளைப்பாறுதலை இழந்திருக்கிறோமா? கர்த்தர் அதை சரியாக்கி நமக்கு இளைப்பாறுதலை தருவார். பிள்ளைகள் நிமித்தமாக இளைப்பாறுதலை இழந்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை சரியாக்கி கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். வேறு எப்படி என்ன நம்முடைய குடும்பம்
பிரிஞ்சு கிடக்கிறதா? எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஆனால் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, பிரிஞ்சு கிடக்கு. அந்த குடும்பத்திலெல்லாம் கர்த்தர் இளைப்பாறுதலை தர வேண்டும். அதுக்காக நாம் ஒருமனப்பட்டு எல்லாரும் எந்தெந்த குடும்பத்தில் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் காணப்படுகிறதோ எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வைசலா 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 வைசலா. ஆமென். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால், நீ கர்த்தரையே சார்ந்திருக்கபடினால், அந்த எண்ணெயே அந்த அபிஷேகத்தை நீ பாதுகாத்து கொண்டிருக்கபடினால் உனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு, உனக்கு ஒரு தேவ பலன் உண்டு. உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உன்னுடைய அபிஷேகத்தினால் நீ நிரம்பி உன்னுடைய அபிஷேகம் நிரம்பி வழியும். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்படினால இந்த தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிற அந்த நேசரை ஸ்தோத்திரிப்போ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வைசலா 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 வைசலா. ஆமென். ரபாரி கரபரகதிரி கரபரகதிரி. வைசலா 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 வைசலா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவனை நம்பியிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரையே சார்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ தேவாவியானவர் உங்களை உயிர்ப்பித்து உன்னத பலத்தை நான் நிரப்பி உன்னுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் தருவேன் என்று சொல்கிறார். உங்களுடைய குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று. அதே தேவன் மாறாதவராய் அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுத்ததான் நம்மை, விலக்கரை கொடுத்து வாங்கியிருந்தார் நம்மை. ரபி ஷானா கரபதகதிரி தீரா கராதமங் கரபதிகதிரி. அவருடைய வல்லமினாலும் அவருடைய கிருபையினாலும் நிரப்பி சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நம்ம நிறைக்க வல்லவராக இருக்கிறார். அப்படினால அந்த நேசருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து, தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மை நிறைத்தார், அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பினார், சமாதானத்தினால் நிரப்பினார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தினால் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அப்படினால துக்கம் இல்லை, கவலை இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லை. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வைசலா வைசலா வைசலா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வைசலா வைசலா வைசலா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார், நம்மை மறக்கிறதில்லை. நாம் மறந்த காரியங்கள் எல்லாம் அவரை நினைத்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நம்ம கேட்க மறந்தவைகள் எல்லாவற்றையும் கத்தந்த. உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், உன்னுடைய அரிசி டப்பா நிரம்பும், உன் எண்ணெய் நிரம்பும், உன் பருப்பெல்லாம் நிரம்பும். எந்த குறையும் வராது. கத்தர் எந்த குறையும் வராதபடி நேர்த்தியாய் நம்மை பாதுகாத்து கொண்டு போகிறார், பத்திரப்படுத்துகிறார். அந்த அன்பு தெய்வம், அந்த அன்பு தேவனை நம்ம எப்படி இந்த வறட்சியான காலத்திலையும், இந்த கஷ்டமான நேரத்திலையும், இந்த உபத்திரமான நேரத்தில் உன்னை அவர் போஷிக்கிறாரே, உன்னை பாதுகாக்கிறாரே, பத்திரப்படுத்துகிறாரே, வியாதி விலவனுங்களுக்கெல்லாம் விலைக்கு காக்கிறாரே, சரீரத்துக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை தர்றாரே. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வைசலா 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 வைசலா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஆமென். நம்முடைய தொழிலுக்கு விரோதம், நம்ம தொழிலை முடக்கணும்னு நினைக்கிறதான அந்தகார கிரியைகள் நிர்மூலமாக முடியாது. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். என்ன வாக்கு தத்துவம்? கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அது வேற ஒருத்தரும் சாப்பிடக்கூடாது, நம்ம தான் சாப்பிடணும். அதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி இப்போ நம்ம கைகளை உயர்த்தி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது இனி அந்த பிரச்சனையே வராது. கர்த்தர் பாதுகாக்க முடியாது. சர்வ வல்லவருடைய கரத்தில் ஒப்பிடுவோம். தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்பிடுது, சர்வ வல்லவருடைய கரத்தில் ஒப்பிடுது. நாம் துதிக்கும் போது அந்த சாபம், அந்த கையின் பிரயாசத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற பொல்லாத வல்லமை அழிக்கப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போட்டாரே. கல்வாரி ரத்தத்தை அந்த வாகனத்து மேலே தெளித்து, எல்லா குடும்பங்களின் மேலே தெளித்து, ஆமே பிள்ளைகள் மேலே தெளித்து கர்த்தரை சோதரிப்போ. சோத்ராம் 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 ஹல்லேலூயா. சோத்ராம் 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 வைசலா வைசலா வைசலா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். கர்த்தர் ஜெயம் தந்தார், கர்த்தர் விடுதலை தந்தார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் எல்லா தீங்கு தீமைக்கு விலக்கி காத்தக்காய் சோதரிப்போ. சோத்ராம் 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 வைசலா 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 வைசலா. ஆமென். வேற ஜெப குறிப்பு இருந்தா சொல்லுங்க. ஐயா சோத்ரம். அசிக்கு இதெல்லாம் இருமல் ரொம்ப அதிகமாக தான் இருக்கா, குறையே இல்லை. ஜெபம் பண்ணிக்கிறங்க. கர்த்தர் அந்த இருமல் அந்த அற்புதமான விடுதலை தர வேண்டும். சர்வ வல்லவருடைய கரத்தில் ஒப்பு கொடுது, தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுது. அந்த இருமல் பிரச்சனை இன்றைக்கே மாறணும். தேவன் அற்புதமான விடுதலை தந்தார். அந்த பிள்ளை அங்கே முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணும். பிரயாணத்துக்கு எந்த தடை வரக்கூடாது. கர்த்தர் அற்புதமான விடுதலை தர முடியாது. சர்வ வல்லவருடைய கரத்தில் ஒப்பு கொடுது, அவளுக்கு அற்புதமான விடுதலை தந்தார். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்ட அந்த வியாதியை, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்ன தேவன், அவர் உன் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்ன தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த நாளிலே அந்த வியாதி பலவீனெல்லாம் மாற முடியாது. நேசருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அந்த இருமல் முற்றிலுமாய் கர்த்தர் மாற்றி போட்டாய். சோதரிப்போ. சோத்ராம் 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 வைசலா 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 வைசலா. ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க. நேற்று நீங்க ஜோம் பண்ணி விட்டீங்க, அதனால நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கடையில போற நீ எப்போ வருவாங்கன்னு தெரியாது, இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்க கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு. எனக்குமே இங்க வீட்டுல வந்து சம்பாதிக்கிற பணம் எப்படி போகுது, என்ன செய்யறாருன்னே தெரியல. பணம் எங்க பணம் வந்து வெளியில மற்றவங்களும் போகக்கூடாது. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பணம் வந்து தேவையில்லாம போய் கொடுக்குறாரு. அது வந்து கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை இளைப்பாறுதலையும் தந்துட்டார். தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் வராதபடி, தேவையில்லாத பணங்கள் வெளியில் போகாது. நம்முடைய பணம் கர்த்தர் நமக்கு தருகிற பணம். அதனால் அனாவசியமாக அதை செலவு பண்ணக்கூடாது. நியாயமாக செலவு பண்ணால் தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கர்த்தர் கணக்கு வைப்பார். அதனால் நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம ஆலயமாகி நாம் வேறு எந்த காரியத்துக்காக நம்ம பணம் செலவழிக்காதபடி, நம்முடைய பணம் வீணாக போகாதபடி கர்த்தர் பாதுகாக்க முடியாது. அந்த குடும்பத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தக்காய் சோதரிப்போ. சோத்ராம் 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 வைசலா 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 வைசலா. ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். இன்றைக்கு நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமாக படிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து 26 ஆமாம் ஆமாம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அப்போ இங்கே படிக்கிறோம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டான். கை கொண்டபடியினால் அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவன் ஏற்று பேசலை, கீழ்ப்படியமான்னு சொல்லலை. அப்போது உடனே தேவன் என்ன சொல்கிறார்? அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவை என்ன தருவேன் என்று தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓ, சகல நம் மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல் அந்த அந்த அப்போது சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால தேவன் எனக்கு அவனை ஆசீர்வதித்தான். நான் முதல்ல சொன்னது போல் ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. ஒரு எண்ணெய் எதை காட்டுகிறது? அபிஷேகத்தை காட்டுது. அப்போ அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து அப்படியே இருக்கக்கூடாது. அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த அபிஷேகத்தை நாம் நிரம்ப வேணும். அப்படியே மூடி வைக்கக்கூடாது. அப்படியே வச்சு 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 அந்த அபிஷேகம் எனக்கு அப்படியே இருக்கக்கூடாது. அது புரோஜனப்படணும். அப்போது இங்கே அவன் கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் தேவன் 3 விதமான சந்ததியை அவனுக்கு தருவேன் என்று. முதலாவது, உன் சந்ததி எப்படி இருக்குன்னு சொன்னார்? வானத்தின் நட்சத்திரங்களை போல. ரெண்டாவது, அப்படி 3 விதமான சந்ததியை பற்றி சொல்கிறார். ஒன்று, கடற்கரை மணலை போல இருக்கும். ரெண்டாவது, பூமியின் புழுதி போல இருக்கும். மூணாவது, வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். இந்த ரெண்டையும் விட்டுட்டார். இந்த ரெண்டையும் விட்டுட்டாரு. அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? நான் சொல்ல சரிதானா? இருக்கா? சொல்லுங்க சிஸ்டர். அப்போது இந்த ரெண்டையும் அவர் விட்டுட்டார். எது? பூமியின் புழுதியும் விட்டுட்டாரு, கடற்கரை மணலையும் விட்டுட்டார். இந்த 2 சந்ததியும் அவர் கேட்கல, சொல்லலை. ஒன்று பிடிச்ச எது? வானத்தின் நட்சத்திரம். உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதுதான் கானானை சுதந்தரிக்க போகிற சந்ததி. அந்த சந்ததியை கர்த்தர் நமக்குள்ளே நம்மையும் நம்ம வானத்தின் நட்சத்திரங்களாய் காணப்படுகிறோம். நம்மளாம் யார்? நட்சத்திரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வழிகாட்டுகிற நட்சத்திரங்கள். சாஸ்திரிகளை நட்சத்திரம் என்ன செய்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதான இடம் வரையும் போய் நின்றது. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், சுகம் தருகிறார், விடுதலை தருகிறார், வியாதியை குணமாக்குறார், உன் பாவத்தை மன்னிக்கிறார், உனக்காக மரித்திருக்கிறார், உனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார், உனக்கு பரலோக ராஜ்யத்தை பரமகாணனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருக்கும்படி உங்களுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இடத்திற்கு அநேக ஆபிரகாமின் சந்ததியாகிய நட்சத்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வழிகாட்டும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அது உண்மையா பொய்யா? உண்மைதானா?
நம்ம தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்தணும். அநேகரை வழி நடத்த முடியாத கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை விட்டுட்டு நம்ம பிரச்சனையே பெருசாக இருக்குது, நம்ம போராட்டமே பெருசாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் வைங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. முதலாவது தேட வேண்டியதை தேடுங்க. அப்போது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். அப்போ நமக்கு இருக்கிற அபிஷேகத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அநேகருக்காக எழுப்பி பிரகாசிங்க. உங்களுடைய அயலானுடைய பாத்திரம் நிரம்பட்டும். உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு இருக்கிற தேவ வரம் நம்ம அனல் மூட்டி எழுப்பும் போது அநேகரை உயிர்ப்பிக்கும், அநேக சுகமடைவார்கள். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா. நம்ம ஒரு கட்டளை இருக்கு, நமக்கு ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை இருக்கு? பூமி எங்கும் எல்லா இடமும் நம்ம போகணும். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் மீது தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் மீது தந்து தொண்டு செய்குவே. நம்ம தொண்டு செய்ய முடியாத, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தொண்டு செய்ய முடியாத, அவர் இருக்கிற இடத்திற்கு அநேகரை கொண்டு வர முடியாத, அநேகர் மறுபடியும் பிறக்க முடியாத நம்ம என்ன செய்ய வேண்டும்? நான் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் நட்சத்திரம். உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். 5வது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். உன் சந்ததி சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஒரு பாத்திரத்தின் நிமித்தமாய் அநேக பாத்திரங்கள் நிரம்பி வழியும். உன்னை கொண்டு கர்த்தர் அநேகரை நிரப்ப முடியாது விரும்புகிறார். உன் நிமித்தமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது விரும்புகிறார். அதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்கு நான் தடையாய் காணப்படக்கூடாது. என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் தடையாய் காணப்படக்கூடாது. என்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல தேவன் வைத்திருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 4வது வசனத்தில் படிக்கிறோம், என் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை எனக்கு தான் கை கொண்டபடியினால். அவன் கை கொண்டான். நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிரமாணத்தை, விதிமுறைகளை, தேவன் நமக்கு சொல்லுறதான காரியத்தை நம்ம கேட்குறோமா? கீழ்ப்படுகிறோமா? நம்ம கீழ்ப்படுகிறோமா? தேவ சித்தம் செய்கிறோமா? நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், அந்த ஒரு கூட அபிஷேகம் நமக்குள்ளே தான் இருக்கிறதா? இல்லை இன்னொரு பாத்திரத்துக்கு வார்ப்பிக்கிறோமா, ஊற்றுறோமா? இன்னொருத்தருக்கு இன்னொரு பாத்திரத்தில் அதில் ஊற்றுறோமா? கர்த்தர் ஒரு பாத்திரத்தை கொண்டு அயலான இடத்துல பாத்திரத்தை வாங்குன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இடத்துல வருகிறவருக்கு அந்த தேவ அன்பையும் தேவ கிருபையும் தேவ பலத்தையும் நம்ம வார்ப்பிக்கிறோமா? என்னக்கா சர்ச்சைக்கா போகிறீங்க? ஆமாம், சர்ச்சைக்கு தான் போகிறேன் அப்படின்னு போகிறீங்களா? நீனும் வாரியான்னு கூப்பிடுறீங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அயலானை நாம் ஆதரிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவனை ஆதாயப்படுத்துவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உனக்குள்ள இருக்கிற ஆவின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அப்போது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையும் அவர் நமக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இறக்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. நம்மளோட நம்ம காரியம் முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு சபாப்தம் முடிஞ்சு அல்ல. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளின் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம இந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால், தேவனுடைய கிருபை, இரக்கம்
பலன், அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும். அது இன்னொரு பாத்திரத்தை நிரப்பும், அந்த பாத்திரம் வளரும், அது இன்னொரு பாத்திரத்தை உருவாக்கும். இப்படி அநேகரை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருவர்களாய் நாம் காணப்படுவோம். அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார், அதற்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம். கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் சோதரிப்போம். சோதராம் சோதராம் சோதராம். இந்த ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காய் சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். கொண்டு வந்த தேவ பிள்ளைகளுக்காய் சோதரிப்போம். தேவ வார்த்தையினால கர்த்தர் நிரப்பினாரே, ஆசீர்வதித்தாரைக்காய் சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். ஆமென். ஜெபிப்போம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அதிகால வேலையில ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜெபிக்க கத்தர் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை கலந்து கொள்ள ஆவியான கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். பயன் தீகள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவரை எங்களை சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களிடம் இருக்கிற ஆண்டவரை பாத்திரத்தை நாங்கள் வெறுமையாய் வைத்திருந்தா தயவாய் மன்னிங்க. அயலாண்ட பாத்திரத்தை நிரப்ப சொல்லியிருக்கீங்க, நாங்கள் நிரம்பி அயலாண்ட நிரப்ப கர்த்தரின் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கீழ்ப்படுத்த நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வசனத்துல நீங்க இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி எங்களை ஆட்சி அரவணைப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க மாறாத பிரசன்னம், உங்களுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம், உங்க ஆசீர்வாதம் எங்களோடும் ஆண்டவரை ஒவ்வொருவரோடு இருக்க கர்த்தர் நீங்க எங்களுக்கு இந்த வேளையில ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை ஆண்டவரை அபிஷேகத்தை எங்கள் மேல நீங்க ஊற்றினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சோதரிப்போம். சோதராம் சோதராம் சோதராம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். தேவ சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம் சோத்திரம்.